अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे कर्माणि जिजीविषेच्छतगुं समाः एवं त्वयि नान्यते दोस्ति न कर्म लिप्यते नरे. முதல்ல ஞான நிஷ்டை சொல்லியிருக்கு ஆத்ம ஞானிக்கு, உத்தம அதிகாரிக்கு. அது இல்லாதவனுக்கு கர்ம நிஷ்டை சொல்லியிருக்கு. இதுவும் பண்ண முடியல அப்படின்னு என்ன பண்றதுன்னு அசுரியா நாமதே லோகா அந்தேன தமசா விருதாக தாகம் ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகேத ஆத்மஹதோ ஆத்மஹனோ ஜனாஹ. யாரும் கர்மாவும் பண்ண மாட்டேன், ஆத்ம ஞானமும் வரவழைச்சுக்க மாட்டேன் எப்படின்னு பிறந்த மேனைக்கு கண்டதே காட்சி கொண்டதே போலும்னு புலங்களை திருப்திப்படுத்த தவிர வேற ஒண்ணும் வழி கிடையாது. லைஃப்னா என்ஜாய் பண்ணோம் சார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்திலே யார் இருக்கானோ அவளுடைய கதி என்ன? அசுரியா நாமதே லோகா. அசுராளுக்கு சேர்ந்ததான லோகம் எது இருக்கோ அந்த லோகங்களுக்கு அசுரியான்னு பேர் வச்சிருக்காரு. அந்த லோகத்துக்கு தான் போகலாம். அசுரியா நாமதே லோகா. எப்படி இருக்குன்னு அந்தேன தமசா அவருதா, அந்தேன தமசா அவருதா, தமசா அவருதாக சொல்ல போறாது. இருட்டோட இருந்திருக்குன்னு எவ்வளவு லைட் போட்டாலும் கண்ணு தெரியாது. அந்தேன தமசா அவருதா, ஒரு நாளைக்கு அவருக்கு அந்த ரே ஆஃப் லைட் ஒன்றும் தெரியாது சுவாமி. அப்படிப்பட்டதான லோகங்களுக்கு போறா. ஏன்னா தாம் ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி. பிரேத்ய இந்த சரீர கீழே விழுந்த பிறகுன்னு அர்த்தம். ஆஃப்டர் டெத் அவ இங்க வர இப்படி காருட்டா இருக்கக்கூடியதான லோகங்களுக்கு போக போறா. யாருன்னா ஏகேத ஆத்மஹனோ ஜனா. யாரு ஆத்மஹத்தியை பண்ணக்கூடியதான ஜனங்கள். என்ன இந்த சரீரம் உங்களுக்கு கொடுத்திருக்க, இதுதான் ஆத்மாவை அறியக்கூடியதான சரீரம். இந்த மனுஷ சரீரம் மிக சிறந்ததான ஒரு சரீரம்னு சொல்றது. இதுதான் ஆத்மாவை தாங்கள் அறிந்து கொள்ளலாம். அறியக்கூடியதான மிக சிறந்ததான பல சரீரமும் உங்களுக்கு கொடுத்த பிறகு அதையும் விட்டு வேற வழியா வேஸ்ட் பண்ணினேன் அவன் என்ன சார் சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கட்டமானதான ஒரு ரிசோர்சஸ் அதையே கொடுத்தோம்னா ரொம்ப சிரமமா இருந்து கொண்டு சம்பாதிச்சதானது அப்படியே துபார பண்ணி வேஸ்ட் பண்ணிவிட்டான்னு அவன் என்ன பண்றது? அதேதான் மனுஷ ஜன்மா கிடைக்கிறதுங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். எத்தனையோ கோடி புண்ணிய கர்மாக்கள் பண்ணினால்தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதையும் கொடுத்த பிறகு இத்தனையும் கொடுத்த பிறகு அனுட்சணம் உங்க ஹிருதயத்தில் அந்த பகவான் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்க்காமல் புறங்களால் திருப்திப்படுத்தணும்னு இருந்தேனால் அசுராளுக்கு என்ன லோகமோ அந்த லோகம் தான் அப்படி இரு தீர்மானமாக சொல்லுவோம். அத இதானியும் அவித்வன்னிந்தார்த்தா அயம் மந்திர ஆரம்பியது. அவித்வானா இருக்கிறவனை வையறதுக்காக இந்த மந்திரமானது ஆரம்பிக்கிறது. அசுரியா பரமாத்ம பாவம் அத்வயம் அபேட்ச தேவாதயோபி அசுரா. பரமாத்ம பாவம் அந்த ஆத்ம தத்துவம் எனக்கூடிய நிலையை விட்டு இது யாரா இருந்தாலும் சரி. நான் தேவதையா இருக்கேன் சார், நான் தான் வசதின்னு சொல்லக்கூடாது. தேவனோ கந்தர்வனோ யட்சனோ கிண்ணரனோ கிம்பரனோ யாரா இருக்கட்டும், ஆத்ம தத்துவத்தை அறியலேன்னு இது எல்லாரும் என்னென்ன புலனை திருப்திப்படுத்தணும்னு அர்த்தம். ஆகையால் எங்க இருந்தாலும் இந்த ஆத்ம தத்துவங்கிறது மிக சிறந்தது. ஆயால் பரமாத்ம பாவம் அத்வயம் அபேட்ச அந்த அத்வைதாத்மபாவத்தை விட்டுவிட்டு தேவதைகள் எல்லோருமே அசுரா. தேசாந்த ஸ்வபூதாக லோகாக அவர்கள் இருக்கக்கூடியதான லோகத்துக்கு என்ன பேரு? அசுரியா நாமா. நாம சப்தா அனர்த்தகா நிபாதா. அசுரியான பேரு அந்த ஊருக்கே பேரு. இந்த ஊருக்கு என்ன பேரு தெரியுமோன்னு டெல்லின்னு பேரு. எத்தனை தடவை பேரை சொல்றது? இது டெல்லி போறாதோ. இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னு நீ கேட்டேன்னா சில பேர் சொல்றப்ப இது என்னன்னு கேளுங்களேன் அப்புறம் சொல்லு. நான் கேட்க மாட்டேன்னா பேசுறப்ப இப்படி பேசுறேன். என்ன இது என்னன்னு கேளுங்க அப்புறம் நான் சொல்றேன்ப்பா. அது மாதிரி அசுரியா நாமான்னு எதுக்குன்னு நாம சப்தத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு. நாம சப்த அனர்த்தகோ நிவாக. ஏ லோகா கர்மபலானி. எந்த லோகங்கள்? லோகம்னா கர்மபலம். தாங்கள் கர்மா பண்ணி அதனால அனுபவிக்க கூடியதானதான் லோகம்னு. ஆகையால் நம்ம இந்த ஒரு மதராசுல இருக்கோம்னா மதராசுல வாழ வேண்டியதான வாழறதுக்கு என்ன கர்மா அபேட்சதோ அந்த கர்மா பண்ணிருக்கோம். அதனால எங்கெங்க வாழறான், எங்கெங்க தங்குறான், எங்க சாப்பிடுறான், என்னதை சாப்பிடுறான் எல்லாம் கர்மபலம் தான் இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது.
இங்க புதுசாக பண்ணக்கூடியதான கர்மாவை தவிர இது எல்லாமே அனுபவிக்கக்கூடியதெல்லாம் கர்மபலம். ஆகையால் லோகா கர்ம பலானி லோக்கியந்தே திருஷ்யந்தே புஜ்யந்தே இது ஜன்மானி. அதால லோகம்னு ஜன்மான்னு அர்த்தம். இங்கே யந்தேன அதர்சனாத்மகேன அஜ்ஞானேன தமசா ஆவருதா. எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதான, இதை பார்த்தாலும் அறியப்படாதான தமசா ஆவருதா ஆச்சாதிதா தான் தாவரான் அப்படிப்பட்டதான ஜன்மாக்கள். தாவரான் தான் மரங்கொடிகள் தான் லோயஸ்ட். அது வரைக்கும் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள். அது அங்கெல்லாம் மரத்துக்கோ கொடிக்கோ அது வேதாந்த விசாரம் பண்ணணும்னு தெரியும். ஆனா அதுக்கு ஞானம் இருக்கு, அதுக்கும் ஆத்மா இருக்கு. பூச்சி புழு எல்லாம் இருக்கு, அதுக்கு வேதாந்த விசாரம் பண்ண தெரியுமா? முடியாது. மனுஷ ஜென்மாவில மட்டும்தான் முடியும், மற்ற எந்த ஜென்மாவனாலையும் முடியாது. அப்படி ஏதாவது ஒரு ஜென்மான முடியணுமே ஆனால் அது ஜென்மாந்திர வாசனை ஈஸ்வர அனுகிரகத்தினால வரணும். ஜடபரதர் அடுத்த ஜென்மா மானாக எடுத்தார். மானாக இருக்கும் பொழுது ரிஷீஸ்வராவுடைய ஆசிரமத்திலிருந்து கேட்டுட்டே இருந்துதான். அதுக்கு மட்டும் என்னன்னா போன ஜென்மா அது பகவத் ஆராதன பலமானது, அது அப்படியே பகவான் சொன்னார் அடுத்த ஜென்மா உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அனுகிரகம் பண்ணி. ஆனாலும் அது அப்படியே கேட்டுட்டே இருக்கும். அது வசதியான ஒரு தத்துவம்னு தெரியறதே தவிர தன் மனசுல இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை தான் அனுபவிக்கிறதே தவிர அவ சொல்லக்கூடிய ஒரு யுக்தி எல்லாம் புரியலையா. அப்படியே வாழ்ந்து கடைசியில் அப்படியே பிராணன் விட்டு அதுக்கு அடுத்த ஜென்மா ஜடபரதனா பிறந்த. ஏன் சொல்ல வர, இந்த மனுஷ ஜென்மாவனால்தான் ஆத்மதத்துவத்தை அறிய முடியும், மற்ற எந்த ஜென்மாவனாலையும் முடியாது. ஆகையால் சாவரான் பிரேத்யா பிரேத்யா த்யக்வா இமம் தேகம், இந்த சரீரத்தை விட்டு அபிகச்சந்தி எப்படி யதா கர்ம யதா ஸ்ருதம். அவள என்ன கர்மா பண்ணிருக்காளோ அதுக்கு தகுந்த போல, என்னென்ன வேதாந்தத்தை கேட்டிருக்காளோ அதுக்கு தகுந்த போல, என்ன உபாசனை பண்ணிருக்காளோ அதுக்கு தகுந்த போல. கட்டோபனிடத்துல மேல சொல்லும் பொழுது யோனி மன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேஹினஹ தானம் மன்யே பிரபத்யந்தே யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு மூலம் இருக்கு. அதனால ஆச்சாரியர் ஸ்தாவரான் தானு தாவான தேகான அபிகச்சந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். இந்த வைதிக சம்ஸ்காரம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்ன சொன்னா அது பக்கத்துல இருக்கிற வார்த்தைகள்ல தானா வந்து ஏ கேஜ ஆத்மஹனா. யாரு இவாளுக்கு என்ன பேரு? ஒரு டைட்டில். என்ன டைட்டில்? ஆத்மஹனா, ஆத்மஹத்தியை பண்ணினவர்கள். ஆத்மானம் கிரந்தி ஆத்மஹனா. யாரு? ஏ தேஜனா ஏ அவித்வாம்ச. பாரத தேசத்துல பறந்து வைதிக சம்பிரதாயத்துல வந்து பெரியவர்கள் வாழ்ந்த குடும்பத்துல இருந்து கொண்டு நாமும் ஒண்ணும் தெரியாம இங்கிலீஷ் படிக்கவே வசதின்னு அங்கேயே இருக்காம பார்த்தா இவர்களுக்கெல்லாம் என்ன பேரு? ஆத்மஹனா அவித்வாம்ச. கதம்பே ஆத்மானம் நித்தியம் ஹிம்சந்தி. என்ன சார், ஆத்மாவத்தான் கொல்ல முடியாதுன்னு தாங்கள் சொல்றேன். அந்த மன்யதே அந்தும் அதஸ்தேன் மன்யதே அதம் உபௌதோ உணவிஜானீதா நாயம் மந்தின அந்நியதே அப்படின்னு ஆத்மாவை கொல்ல முடியாதுன்னு தாங்கள் சொல்றீல. ஆத்மாவை கொல்றார்கள்னு சொல்றீல. ஒண்ணும் முன்னா பேசுறேன். கதம் தே ஆத்மானம் நித்தியம் ஹிம்சந்தி. நித்தியமான ஆத்மா எப்படிதான் சொல்வா? அவித்யா தோஷேன வித்தியமானஸ்ய ஆத்மனஹா திரஸ்கரணாத். ஆத்மா அங்க இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தலேன்னு என்ன அர்த்தம் சார்? மறைக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? கொல்றான்னு அர்த்தம். ஒருத்தரை கொல்றதுன்னு கத்தி எடுத்துன்னு கொல்றதுன்னு ஒண்ணும் இல்லை. அவருக்கு கொடுக்கக்கூடியதான மரியாதையை கொடுக்கறத நிறுத்திட்டாலே அவரை கொல்ற மாதிரி, அவளுக்கு ஒரு அவமானம் பண்ணினாலே அவரை கொல்ற மாதிரி. அது நிச்சயமா இருக்கிற ஆத்மா ஹிருதயத்தில் இருக்கார். சர்வதா பிரகாசதே ஈஸ்வர சர்வபாதானாம் ஹிருதயதே அர்ஜுன திட்டதின்னு அவரை கவனிக்காமல் ஊர்ல இருக்கிற எல்லா பொருளையும் பெருசுல இருந்து சின்னதுக்கு மீதியெல்லாம் கவனிச்சுட்டா இருந்த அவரை கொண்ட மாதிரி ஆகாதா? வித்தியமானஸ்யாபி ஆத்மனஹா யத் பலம். இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவுக்கு என்ன பலம்? அதல அமரத்வாதி சம்பேத லட்சணம். சம்பேதனம் அறிவது, அறிதல். அஜரம் அமரம், அதுக்கு மரணம் இல்லை, அதுக்கு கழத்தனம் இல்லை. அப்படிப்பட்டதான ஆத்மா இருக்கு என்று நாம் அறிய வேண்டி இருக்க அதை அறியாமல் தத் அசஸ்யேவ திரோபூதம் பவதீதி, அதை மறக்காம அதை கேட்காம இருந்தன அதை கொன்னா மாதிரி அது மறைஞ்சு கிடக்கிறது. ஆகையால் பிராகிருதான குறைஞ்ச மேனிக்கு இருக்கிறவர்கள். அது வாசிச்சிருக்கேன், இது வாசிச்சிருக்கேன், எம்ஏ வாசிச்சிருக்கேன், எம்எஸ்சி வாசிச்சிருக்கேன், பிஹெச்டி வாசிச்சிருக்கேன், என்னடா சம்ஸ்கிருதத்துல பேரு பிராகிருதா. அறிய வேண்டியது எதுவும் அறியல. ஆகையால் என்னென்ன இல்லிட்டரேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிராகிருதா பிரகிருதியில எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கான். புதுசா ஒண்ணும் தெரியல. பிராகிருதா அவித்வாம்சா ஜனா ஆத்மஹனஹா உச்சந்தே. ஆத்மஹனான்னு சொல்லப்படுறது. தேனகி அதனால ஆத்மஹனன தோஷேன, அந்த ஆத்மாவை கொல்லப்பட்டதான தோஷத்தினால சம்சரந்தி தே, அவன் சம்சரந்தி துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம்
கொண்டிருக்கார்கள் அப்படின்னு 3 வகையான மனுஷியாட சொல்லி நாமெல்லாம் ஞான நிஷ்டாளா இருக்கணும். அப்படி யாருக்கு ஞான நிஷ்டை வர முடியலையோ அவளுக்கு சர்வதா சர்வகாலம் கர்ம யோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ஞான நிஷ்டையும் கர்ம யோகமும் இல்லாமல் யார் இருக்காளோ அவள் தாமசி பிரகதி ஆசுரி சம்பத்து அப்படின்னு பகவத்கீதையில 16-17 அத்தியாயங்கள்ல சொல்லதான அசுராளாக யார் இருக்காளோ அப்படி ஆயிடுவா. ஆகிய உத்தமமான நிஷ்ட ஞான நிஷ்ட, அது இல்லாதவாளுக்கு கர்ம நிஷ்டா. அந்த நிஷ்டாத்வயம் தான் வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு 3வது மந்திரத்திலையும் அசுரியா நாமதே லோக அந்தேன தமசாவிருதா தாம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகேச ஆத்மஹனோ ஜனா அப்படின்னு அர்த்தம் தெரியாது. சரி, ஆத்மனிஷ்டன்னு சொன்னேன் சார், அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு சொல்லவே இல்லையே நீங்க. அப்படியே அதை சொல்றதுக்காக தான் மீதி உபனிஷத்தெல்லாம். அதாவது அடுத்த மந்திரம் அநேஜதேகம் மனசோ ஜவீயோ நைனத்தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷது தத்தாவதோ அஞ்ஞானத்தேதி திட்டது தஸ்மின் நபோ மாதரிஷ்வா ததாதி ததேஜதி தன்னேஜதி தத்தூரே தத்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாக்கியத அப்படின்னு ஆரம்பிச்சு ஆத்ம தத்துவத்தை எடுத்து பிரகாசனம் பண்ண போறது ஈஷாவாசிய உபனிஷத்து. 4வது மந்திரம் வேதத்துக்கு சேர்ந்ததான மந்திரம் உபனிஷத்து. முதல் மந்திரத்துல ஆத்ம ஜான நிஷ்டையானது சொல்லப்பட்டது. ஆத்ம ஜான நிஷ்டைன்னா எந்தெந்த பொருளை நாம் புலன்களினால அறிகிறோமோ அந்தந்த பொருள்களை ஆத்மாவினால் போற்றி ஆத்மாவைத்தான் அங்கெல்லாம் ஆத்மா தான் காணப்படுகிறது என்கிற பாவனையை நாம் செய்து கொள்ளணும். அப்படின்னு எந்த பொருளை பார்த்தாலும் அங்கே நம்ம ஆத்மா தான் இருக்கு எனக்கூடியதான தோற்றத்தை நாம் வரவழைத்துக் கொள்ளணும் அப்படின்னு முதல்ல. அப்படி காலம்பு ராத்திரி பரியந்தம் நம்ம புலன்களோடு எந்தெந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கோமோ அவைகளெல்லாம் அப்பெல்லாம் ஆத்மா ஞாபகத்திலேயே நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஆத்ம ஜான நிஷ்டா அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு மேல யாருடைய காப்பிலையும் ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு அது எனக்கு தெரியாது. இது சொன்ன பிறகு இது யாரால அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாளோ அவளுக்கு என்ன சொல்றது? கர்மனிஷ்டா சொல்லு. கர்மனிஷ்டான்னா நித்திய கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிக்கொண்டே இருத்தல். 100 வருஷம் வாழணும்னு யார் நினைக்கிறானோ 100 வருஷமும் கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இதை தவிர கர்மாவானது நமக்கு ஒட்டாமல் இருப்பதற்கு 2வது வழி இல்லை அப்படிங்கிறது 2வது மந்திரத்தில் சொல்லியது. முதல் மந்திரத்தை ஞானத்தா, 2வது மந்திரத்தில் யாருக்கு ஞானத்தையாக முடியலையோ அவளுக்கு கர்மனிஷ்டா அப்படின்னு 2 நிஷ்டைகளையும் சொன்னவர் 2ம் அனுஷ்டானம் பண்ண மாட்டேன். என் மனசு போன போக்கில் தான் போகும். புறங்கள் எந்த வகையில் எனக்கு திருப்தியை கொடுக்கறதோ அதுல தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கின்றாலேனால் அவளுக்கு என்ன ஆச்சு? அவ அபிஜானிகள் அவ இந்த மரணானந்தரம் சாரூட்டு இருக்கக்கூடியதான லோகங்களுக்கு போய் அவஸ்தப்படுறா. அவளுக்கு அவ ஆத்மஹரணம் நம்ம இருக்கக்கூடியதான ஆத்மாவுடைய சிறப்பு எது இருக்கோ அதை பார்க்காமலேயே அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆத்மாவை சொன்ன தோஷம் அவளுக்கு ஏற்படுறது அப்படின்னு ஆத்மஹத்தியா தோஷம் அவளுக்கு ஏற்படுறது. ஏன்னா அபிஜானிங்க ஏதோ நமக்கு இஷ்டமா இருக்கு, விஜயோக போறோம், என்ன வைக்கிறோம், டிவி பார்க்குறோம், ஜம்மனை தூங்குறோம் அப்படின்னு இருக்காங்க. பத்து துஞ்சமான வாழ்க்கையில இருக்கிறவருக்கு எந்த ஒரு ஆத்மா உங்களுக்கு இருக்கோ அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டாலும் அதை அறிந்து கொள்ளாமலேயே அது இல்லாதனாலேயே வாழ்க்கையை தலைக்கும் இருக்கா அப்படின்னு ஆத்மஹத்தியாதோட அவளுக்கு வருது. 3வது மந்திரத்துல நீங்கப்பட்டு அவளுக்கு தெரியும். 7வது உபனிஷத்துடைய காரணம்னா அவசியம் ஞானத்தை வரவழைத்துக் கொள்ளணும். யாருக்கு ஞானத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடியதான பரிபாகம் வந்து அவள் கர்மாக்களையாலும் பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சது. இப்ப சொல்ல வேண்டியதுதான் தெரியாது உபனிஷத்து. அப்புறம் அவர் சந்தேகம் ஆத்மனிஷ்டான்னு சொன்னீங்கன்னா ஆத்மான்னு என்னவே அவளுக்கு தெரியாது. எங்கேயும் தூணை பார்க்கும்போதோ மனிதனை பார்க்கும்போதோ எதை பார்க்கும்போதோ உங்களுக்கு ஆத்மாவை ஆத்ம ஞானத்தினால அதை போட்டி வைக்கணும், ஆத்மா தான் உங்களுக்கு காணப்படணும் அப்படின்னு சொல்லாம அப்ப அந்த ஆத்மாவை ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆத்மான்னு இல்லையோன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஆத்மாவை சொல்வதற்காக இப்ப வந்திருக்கு அநேகது 2 நிமிஷம் கர்ம யோகம், சாங்கிய யோகம்,
ஞானநிஷ்டா கர்மநிஷ்டா 2 நிஷ்டைகள் தான். அந்த கர்மாங்கிறது 3 விதமா இருக்கு. சாரீரிகம், வாசிகம், மானசிகம். சாரீரிகமான கர்மாவையோ வாசிகமான கர்மாவையோ அது சரீரத்தினாலையும் சரீரத்தினுடைய ஏகதேசமாக இருக்கிற வாக்கினாலேயோ பண்ணக்கூடியது. ஆகையால் அதை கர்மநிஷ்டான்னு சொல்லி, மனத்தினால் மட்டும் பண்ணக்கூடியதான ஒரு கர்மாவை உபாசனான்னு சொல்லி, அதையே பக்தின்னு சொல்லி, இந்த சரீரம் வாசிகம் மானசிகம் இந்த 3ல இருக்கும் பொழுது வாசிகமான கர்மாவை அவன் உபாசனா நிஷ்டா ஞான நிஷ்டா தியான நிஷ்டா அப்படின்னு இருக்கிறான். கர்மநிஷ்டான்னு சொன்னா அதுக்குள்ள உபாசனா ஞானம் தியானம் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அது தெரியாது. நீங்க சொல்றது ஈசா வாக்கியம்னு சொன்னால் ஈசான ஈஸ்வரன் இருக்கா, நீங்க பரமாத்மான அர்த்தம் சொல்லிருக்கல அப்படின்னு அது மேல போய் சொல்ல போற. பரமாத்மாக்கிறது மாயாவுக்குங்க பேசுறது ஈஸ்வரன். சித்தமான பிரம்மம் சித்தம் அப்படின்னு இருக்கு. சொல்றேன். அதாவது சர்வ ஈஸ்வரர் ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்கு. அந்த சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கு வியாபகமாக இருக்கக்கூடியதான மாயங்கிறதோடு சம்பந்தப்படுவதென்றால் அப்போது அவருக்கு நமக்கு விவகாரத்துக்காக ஈஸ்வரன் ஒரு பேர் வச்சிருக்கோம். இது ஈஸ்வரன் வேற இல்லை. ஆனா அந்த மாயா சம்பந்தத்தோட ஈஸ்வரன் உங்களுக்கு என்னென்ன ரூபம் வேணுமோ அந்தந்த ரூபத்தை அப்பப்போது எடுத்துட்டார். யார் பரமேஸ்வரத்தியாகி இஷ்டாவதாத் மாயாமயம் ரூபம் சாதக அனுகிரகார்த்தம் அப்படின்னு ஈஸ்வரிய ரூபங்கள் அந்தர்யாம ரூபமாக ஆச்சாரியார் சொல்லு. அதனால இது இந்த ஆத்மாவை சொல்லணும் என்கிறதுக்காக ஆத்மஸ்வரூபம் இங்க சொல்லப்படுறது. அந்த ஆத்மஸ்வரூபம் என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சொன்னதாக எனக்கு சொல்லுது. ஏகத்துன்னு அசைவடைகள் அர்த்தம். அநேகத்து அசைவுகள் இல்லாதது, ஒரு விதமான ஒரு ஸ்பந்தமும் இல்லாதது. எத்தனை ஆத்மா இருக்க? ஒரே ஒரு ஆத்மா தான். ஏகோ தேவ சர்வபூத கூட இவர்களுக்கெல்லாம் சமாதானம் ஈட்டாம். ஆத்மா அத்தனை இருக்க ஒரே ஒரு ஆத்மா. மனசோஜீயா ஆனா ஒரு எதிரி மனசோட வேகமா போறவங்க பரஸ்பர விருதுன்னு சொல்றல முன்னால அசையவே மாட்டார் அப்படிங்கிறோம். இப்ப மனசோஜீயா 2 ஆத்மாக்கு தானே பூர்வ மறுபது இந்த தேவதைகள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த உபநிஷத்துல தேவதை எல்லாம் விநாயகன் கணபதி அப்படி எல்லாம் சொல்லப்படாது. இந்த தேவதைகள் குரு கிரீடா சுதி மோத காந்தி கட்டிங்கிற தாத்தோடால பிரகாசப்படுத்துபவர்கள், ஒளியை கொடுக்கும் பொருள்கள். அது என்னவோ நம்ம புலன்கள். இதுதானே நமக்கு அறிவை கொடுக்கறது. தன்மைக்காக நோக்கினாக இவர்கள் அந்த ஆத்மாவை குறிக்க முடியல. ஏன்னா இது மனசோட வேகமா போறது. நமக்கு எல்லாத்துக்கும் விட வேகமா போறதுன்னா மனசுக்கு. கல்யாணம் எவ்வளவு வேகமா பண்றீங்க, மனோவேகமா பண்றீங்க. அதெல்லாம் தப்பு. கண்டாவை நிதானமா பண்ணணும். ஆனா மனோவேகம் வாயுவேகம்னு வேகத்துக்கு நம்ம சொல்றோம், இங்க 2 தான் சொல்றோம். ஆனா இவர் எப்படின்னா இந்த மனோவேகத்தை விட மகாவேகம் இவர். அதனால இந்த தேவதைகள் தன்மைக்காக மோசனாக முதலிய புலன்கள் இவைகள்லாம் அவரை அடைய முடியவில்லை. இவைகள் போனால் இவளுக்கு முன்னாலேயே இவர் அங்கு போய் உட்கார்ந்துருக்கார். எனது இந்த ஆத்மாவை தேவ புலன்கள் அப்புறது அதை அடைய முடியவில்லை. ஏனார் பூர்வ மறைந்தது. இவ எவ்வளவு வேகமா அவரை பிடிக்கணும்னு போறாரோ அந்த இடத்துல அதுக்கு முன்னாலேயே இவர் உட்கார்ந்துருக்கார். யார் இந்த ஆத்மாஸ்வரூபம் வந்து இருக்கு. யார் யார் ஓடுறாளோ சாவதான ஓடுகிறவர்கள் யார் ஓடுறாளோ அவளை எல்லாரையும் கிராஸ் பண்ணி அதுக்கு முன்னாலே அவர் போயிட்டாராம். அப்படிப்பட்டதான அர்த்தத்தை சொல்லுவான். அப்பா தாங்கள் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் இது அபகான்னு சொன்ன கர்மாக்கள் அர்த்தம். வேதம்னு இப்ப அப்பா ஜலம்னு அர்த்தம். தப்பு வேதத்துல வயினானு அப்படி வயினம்னா கர்மான்னு அர்த்தம். என்ன இதுக்குன்னு ஒரு டிக்ஷனரி இருக்கு. எனக்கு நிருத்தம். அந்த நிருத்தகாரர் யாஸ்கர் வேதத்துல இருக்கிற பதங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலா எங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த அர்த்தம் அதெல்லாம் எப்படி தீர்மானம் பண்ணுவோம். அங்கிருந்து இருக்கக்கூடியதான வாக்கியத்தை கழித்து தீர்மானம் பண்ணுவோம். நம்ம இத்தனை லோகத்தில் இருக்கிற பதம் மாதிரி கிடையாது. வேதத்துல அபகான்னா அர்த்தத்துக்கு கர்மானுக்கணும் வேற இடத்துல இருக்கு. அதனாலதான் கர்மானு சொன்னோம். இதெல்லாம் பூர்வபாகத்தை மட்டும் தெரிஞ்சிருக்கிறோம். அதனால அபகான்னா கர்மாக்கள் அர்த்தம். மாதரிஸ்வாதி மாதரிஸ்வான்னா காட்சின்னு அர்த்தம். மாதரி அந்தரித்து அந்தரிக்ஷத்தில் போகிறவர். அந்தரிக்ஷத்துல போறதுன்னா பிளேன்ல தான் நீங்க போகலாம். பசுபட்சி அவர்கள் போகலாம்.
இவர் எப்படின்னா இவர் எப்பவுமே அந்தர்சத்தில் தான் போவார். ஆத்மா எங்க இருக்கா அந்தர்சம் இருக்கா இருக்கிறதுக்கு காப்பாடுறதோ அந்தர்சத்துல போயிட்டே இருக்கும். அதனால அவருக்கு டிராபிக் ஜாமெல்லாம் கிடையாது. அது அப்படியே சொல்லுவார். அதனால இந்த மாபரிஸ்வா காசுன்னு என்னதான் அது அவருக்கு மாபரிஸ்வான்னு அந்தரத்தை செல்பவர் அப்படிங்கிற அர்த்தத்துல மாபரிஸ்வா காசுன்னு அர்த்தம். ஆனா இது என்ன மாபரிஸ்வாங்கிற பதத்துக்கு காசுங்கிறது ஜெனரல் மீனிங். ஆனா இந்த இடத்துல மாபரிஸ்வான்னா சூத்திராத்மான்னு மாபரிஸ்வாதி அப்படின்னு மந்திரத்துக்கு மேலோட அர்த்தம். இப்ப சாஸ்திர எஸ்ய ஆத்மனா அனதாது அவித்வாம்சா சம்பரத்தி, எந்த ஆத்மாவை இருக்கிற ஆத்மாவை அறியாமல் இருக்கிறதுனால அவித்வாமியை சம்பவிக்கிறாரோ, சம்பரத்தின்னு என்ன பறந்து வரந்து மறுபடியும் இங்கே சுற்றி கொண்டிருக்காரோ, கருத்துமு சம்பரந்தி அப்படின்னு மறுபடியும் 24 வருடங்களும் இங்க வரங்க அங்கே வரங்க இங்க வரங்க இப்படியே சுற்றி கொண்டிருக்காரோ, எஸ்யாத்மனா அனதாது அவித்வாம்சா சம்பரந்தி தத்விபர்யேன அதற்கு மாறுதலான வித்வான்சோ அந்த வகையிலே எப்பொழுதும் இருத்தல் சாவஸ்தா பிரத்யுதி தத்வர்ஜிதம் சர்வதா ஏகரூபம் இத்தியர்த்தா. அதனால இந்த ஆத்ம தத்துவத்தில் இருக்க சர்வதா ஏகரூபம் எப்பொழுதும் ஒரே பிரதேசத்தில் தான் இருக்கு. அதனால அநேகத்துங்கிற பதத்துக்கு நம்ம அர்த்தம் பண்ணினோம். அநேகத்துங்கிற பதத்துக்கு எப்பொழுதும் ஒரே உருவத்தில் இருப்பது அப்படின்னு. அடுத்ததாக அநேகது ஏகம், அந்த ஏகம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் தத்துவ ஏகம் சர்வபூதேது, எல்லா பிராணிகளிடத்திலையும் ஓராத்மாத்தான் இருக்கு. ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மா என்று கருத வேண்டாம். எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் ஒன்றுத்தான். அதாவது தத்துவ ஏகம் சர்வபூதேது. அடுத்த பதம் மனசோஜனீய, மனசா சங்கல்பாதிலட்சராது ஜனீய ஜவவத்கரம். மனசுன்னு வாட் இஸ் மைண்ட்? சங்கல்பாதிலட்சரா சங்கல்பம் விகல்பம் சம்சய விபர்யய இவையெல்லாம் அந்த மனசுக்கு தர்மங்கள். மனசுங்கிற ஒரு தர்மியை நாம பார்க்க முடியாது. அந்த தர்மத்தினால் தர்மியை ஒழித்துக் கொள்ளணும். அந்த தர்மியை இந்தமா கையில விரல் இருக்கா போல மனசு இருக்கு அப்படின்னு யாராலையும் பார்க்க முடியாது. அப்ப தர்மம் இல்லாமல் தர்மி இருக்காது. தர்மமானது நமக்கு பிரத்யட்சமாக இருக்கு. ஆனால் தர்மியை ஒழித்துக் கொள்ளணும். இதுதான் ரத்னபுரேதருக்கு முதல்ல தர்மதர்மி பாவத்தை பற்றி சொன்னார். தர்மிங்கிற ஒரு பதார்த்தமானது புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அந்த தர்மியானது தர்மத்தினால் நாம் அறிந்து கொள்கிறோம். மனசூழக்கூடியதான ஒரு தர்மியை சங்கல்பாதி லட்சணமாக நாம் அறிந்து கொள்வோம். சங்கல்பம் விகல்பம் பிரத்தியம் சிரமம் இவையெல்லாம் ஏற்படும் போது இவைகள் இருக்கக்கூடியதான இவர்களுக்கு இருப்பிடமான ஒரு ஆசிரியமான ஒரு பதார்த்தம் இருக்கலாம். எந்த பதார்த்தம்? மனசு. அது அந்த மனசோட இதாரு வேகமாக போகும். அப்போ இருப்பது முன்னால ஒரு தடவை ஒரு மாதிரி சொல்றோம், இப்ப அதை விட வேறாக சொல்றோம். எப்படி திருவேஸ்வரம் இடம் ஒரு ஸ்டேட்மெண்ட். இது அசையானது, அசைகள் இல்லை, நிச்சலமாக இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்னு முதல்ல சொன்னது. அடுத்தது மனசோஜனீய, அந்த 2 கான்ட்ராக்டிங் ஸ்டேட்மெண்ட். திருவேஸ்வரம் இடம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், மனசோஜனீயான 2வது. இவர் இன்னும் விருப்பமாகியோ இதுக்கா தோஷா இதுக்கதான் பேசுறேன். ஆனா நான் பேசலாங்கிற ஆனா நான் பேசலாங்கிற ஒரு தப்பா ஆகுங்கிற ஏன் தப்பா ஆகுற? நிருபாதி உபாதி மத்தேர உபபத்த. முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் உபாதி இல்லாமல் இருக்கிறது. 2வது ஸ்டேட்மெண்ட் உபாதியும் சேர்த்து சொல்றது. என்ன அப்படி சொல்றேன்? பெங்களூருக்கு போறேன் பக்கத்துல எனக்கு வந்து கேட்கலாம் வாங்கணும். 2 பேரும் சேர் கார்ல உட்கார்ந்து இருக்கேன். பக்கத்துல நீங்க எங்க போறாருன்னு முதல்ல சொன்னார். நான் போகல உட்கார்ந்து இருக்கேன். உட்கார்ந்து பெங்களூர் போறீங்க போறேங்க. இப்ப போறேன் போறது முன்னாடி பார்த்தா போகலேங்கிறது, இப்ப போறேன் போறேங்கிறது விருப்பமா பேசுறேன். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னேன். இப்ப போகலையானா நான் எந்த ட்ரெயின்ங்கிற உபாதியில உட்கார்ந்து இருக்கேன். அந்த ட்ரெயின் போகும்போது நானும் போனா போல. சரி, நீங்க என்ன பண்றீங்க? உங்க சரீரத்தை மட்டும் சொல்லி நான் போகலைங்கிறேன். இந்த ட்ரெயினை கூடவான உபாதியோட சேர்ந்து நம்மளை பேசும்போது நான் பெங்களூர் போறேங்கிறது இல்லையா? அதே விதமாக ஒரு உபாதி சம்பந்தம் இல்லாமல் ஆத்மா சாந்தமாக சாஸ்வதமாக இருக்கு.
ஆனா அதற்கு மனசு கூடியதான உபாதியோ வேற ஒரு உபாதியோ கொடுத்து விடுவதால் அது வந்து அந்த மாயாங்கிற உபாதி கொடுத்து விடுவதால் அது வேகமாக நிருபாதி உபாதினத்தேன உபபத்தே தத்ர நிருபாதிகேன ரூபேண உச்சதே அநேகதேதம் இது. உபாதி சம்பந்தமற்றதான சுத்தமான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அது என்னமா சொல்றது? அநேகது ஒரு விதமான அசைகளும் இல்லாதது, ஏதம் எங்கும் ஒரு விதமாக எல்லா பிராணிகளையும் இருப்பது அப்படின்னு சொல்ல. மனசா அந்த கரணத்திய மனசு மனசுல அந்த கரணம்னு அர்த்தம். அதற்கு சங்கல்ப விகல்ப லட்சணத்திய உபாதே அனவர்த்தனாது சங்கல்பம் விகல்பம் சங்கயம் நிச்சயம் பிராந்தி இப்படிப்பட்டதான உபாதிகளுடன் கூடியதான கர்மங்களுடன் கூடியதான இந்த மனசு உண்டோ அந்த மனசு எனக்கூடியதான உபாதியை சேர்த்து பேசும் பொழுது உபாதேரே அனுவர்த்தனாது அதை பின்தொடர்ந்து பேசும் பொழுது இக தேகத்திய மனசா இந்த தெரியத்தில் இருக்கக்கூடியதான மனசானது பிரம்மலோகாதி தூரகமனம் சங்கல்பேன கடமாத்ராத்பவதி. இங்கிருந்து அடுத்தது பிரம்மலோகாதி தூரகமனம். பிரம்மலோகம் இங்கே இதற்கான இருக்கு, எவ்வளவு வெற்றி இருக்கு. அந்த பிரம்மலோகத்தை நீங்க நினைக்க மாத்திருக்கலாம். இந்த மனசு வந்து போயிடுது. மனசானது நீங்க எந்த பொருளை நினைக்கிறதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வருது. அது போய் அந்த இடத்த கூடுதலான பொருளோட ஒன்னா போயிடுதுனால் அப்போது நமக்கு பிரத்யட்சமாகும். அந்த பொருளோட ஒன்னா போறதுன்னா இந்த மனசானது அந்த பொருளானது பிரத்யட்சமாகுது. ஆனால் அந்த மனசை எதை நினைக்கிறதோ அந்த இடத்துக்கு போக வச்சுங்க. எனக்கு பிரம்மலோகத்தை நீங்க நினைச்சோம் சுதாமனால் அவெல்லாம் எங்க இருக்காரோ நம்ம எல்லாம் முடிவு பண்ணீங்கன்னா பிரம்மலோகம் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த நேரம் பிரம்மாவுக்கு வைக்கிறதா தீர்மானம் பண்ணி இல்லை அதுல உங்க மனசு பிரம்மலோகம் வரைக்கும் போயிட்டு. அதனால மனசு எங்க நினைக்கிறோட அந்த இடத்துக்கு போறது. மனசு விருத்தியா மாறுறதுக்கு இது ஒரு காலம். மனசு அந்த மனச மாத்திரத்தினால தேகத்தத்துவ மனசா சரீரத்தில் இருக்கக்கூடியதான மனசு பிரம்மலோகாதி தூரகமனம் சங்கல்பேன கணமாத்திராபதி. நினைத்த மாத்திரத்தினால் ஒரு கணத்தில் மனசு அவ்வளவு தூரம் செல்வதற்கு தூரகமனம் கவதீதான் சொன்னது. தூரகமனம் புனராவர்த்தனமா எங்கேயும் சொல்லலை. போறா போயிட்டு அங்க இருக்க அதுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வர தூரஸ்தகல்பனம் பவதி அப்படிங்கிறதுக்கா அது என்ன விருத்தியதா மனசா ஜரித்தத்துவம் லோகே பிரசித்தம். ஆயால் மனசு எல்லாவற்றோட வேகமாக செல்கிறது என்பது லோகத்துல பிரசித்தம். என்ன நடத்த மாத்திரத்தான் நமக்கு எங்கெங்கோ போயிட்டு போறதுங்கிறதா அதெல்லாம் லோக பிரசித்தம். தஸ்மின் மனசு பிரம்மலோகாதி சுரதம் சக்தி சதி. இப்படி இந்த மனசு பிரம்மலோகாதிகளுக்கு வேகமாக செல்லும் பொழுது அதை விட பிரதமம் பிராப்த ஆத்ம சைதன்ய அவகாச இருக்கிறது. இந்த ஆத்ம சைதன்ய அவகாச இந்த ஆத்ம சைதன்யத்தினுடைய ஒரு தோற்றம் அங்க போனா அங்க முன்னால என்ன இருக்கு, அங்கேயும் ஆத்மா இருக்கு அப்படின்னு இந்த ஆத்ம தோற்றமானது மனசு பிரம்மலோகத்துக்கு போகும் பொழுதும் வேகமாக போகும் பொழுதும் அங்கேயே முன்னால ஆத்ம சைதன்யம் இருக்கு அறியப்படுகிறது. மனசோதரியா மனசோட வேகம்னா மனசே வேகமா போகுது. மனசு அங்க வேகமா போனா அங்க என்ன ஏற்படுறது, அங்க ஆத்ம சைதன்யத்துக்கு ஒரு லட்சணம் அதுல ஏற்படுறது இந்த மனசு. அதனால மனசுல நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆத்மா மனசை விட வேகமா இருக்கு. இந்த மனசை விட வேகம்னா மனசுடைய வேகத்துக்கு எட்டாவதான ஒரு பொருள் இருக்கு. இந்த புலன்கள் கண்ணு காது மூக்கனாக்கு எல்லாம் மனசு எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு வேகமா இதனால போக முடியாது. அந்த வேகத்தையே பிடித்துக் கொள்ள முடியாது. மனசுனாலே பிடிக்க முடியல ஆத்மாவை. எவ்வளவு வேகமா அங்கே போனாலும் அங்க இதற்கு முன்னாலே ஆத்மா உட்கார்ந்து இருக்கார். அவ்வளவு வேகமாவே அங்கே ஆத்மா உட்கார்ந்து இருக்காருன்னா மனசுனாலேயே பிடிக்க முடியலன்னா இந்த குறைகள்லாம் என்ன செய்யுதுன்னு இருக்கணும். தூங்க முடியாது. என்ன அதான் மன தேவா தேவா ஏதனா தேவா அந்த மத்திரத்துல தேவான்னு என்ன இருக்கும், மற்ற பொருள்களை பிரகாசப்படுத்துபவர்கள். ரூபத்தை பிரகாசப்படுத்துவது கண்ணு, சத்தத்தை பிரகாசப்படுத்துவது காது, சாதனையை பிரகாசப்படுத்துவது மூக்கு, சுவையை பிரகாசப்படுத்துவது நாக்கு, சத்தத்தை பிரகாசப்படுத்துவது தோல். அப்படி இருந்த ஐம்புலன்கள் இவையெல்லாம்
இவைகள் மனசளவுக்கு வேதனை இவர்களுக்கு இல்லை. ஆகையால் தத்துவாதி இந்திரியால் தேவானாக்கா தத்துவாதி இந்திரியங்கள் ஏதத் பிரகிருதம் ஆத்ம தத்துவம் ஆத்மவன். இந்த ஒரு பிரகிருதமான ஒரு ஆத்ம தத்துவத்தை இவைகள் அடைவதில்லை. பிராப்தவன் பிராப்தவந்த ஒரு நாளும் இந்த புலங்கள் அடையலை. அதனால நிவர்த்தந்தே அப்ராப்ய மனதாசா அப்படின்னு வாசகா வாக்கு கண்ணைக்காகவும் ஒப்பைநாட்டம் அதனுடைய புலன்கள் அந்த ஆத்மாவை அறியவில்லை. காற்றுக்கும் அறியவில்லை சார். அதை விட வேகமா அப்படி சொல்றது மனசு அதாவது அடையிறது அதுவும் அடையலை. அதனால ஆத்மவன் பிராப்தவன் தான் அவர்களோட இந்த மனத்தாலே வேகமாக செல்வது மனோ வியாபாரம் வியவரிக்கிறார். ஏன்னா மனசு வேகமா சென்ற பிறகுதான் புலங்கள் போகும். ஆத்மா அதற்குள்ள மனசு அதற்குள்ளதான் புலன்கள். அதனால மனோ வியாபாரம் இருக்கிறத நம்ம மனசுல நினைச்சது இருக்கா வாக்கால பேசுறோம். ஒரு பொருளை பார்க்கணும்னு சங்கல்பம் பண்ணினதுதான் கண்ணை திறந்து அந்த பொருளை பார்க்கிறோம். கேட்கணும்னு ஏதோ சத்தம் வராமல இருக்கு அப்படின்னு மனசு சொல்லுது. அப்புறம் தான் காலை கொடுத்து கேட்கிறோம். எல்லா பொருளுக்கும் முதல்ல எது வேலை செய்யறது தூண்டுறது விட மனசு தான். இது சத்தம் வராமல இருக்கு கிழங்கு அப்படிங்கிறது. அப்புறம்தான் நம்ம சில சமயத்துல குழந்தை எல்லாம் பாருங்க சத்தம் வந்ததுன்னா காதால கேட்கறவங்க சத்தம் அந்த பக்கம் திருப்பது குழந்தை பெரியவாள் அப்படிதான் சத்தம் பண்ணி சத்தத்தை தான் கேட்கலாம். அந்த பக்கம் ஏதோ திருப்பது மனசு சொல்றது அது பிரபல இருக்கா போல இருக்கு கண்ணாலையும் பாரு பெரிய காதால கேட்டா போறாது அப்படின்னு இந்த மனசு தான் முதல்ல தூண்டுறது புலன்களை. ஆகையால் மனசு தூண்டி அதற்கு இது அப்படின்னா யாரும் அதை விட பின்னாலதான் இது ஸ்டார்டிங்கே மனசோடு இது பின்னால போகுது. இப்ப எப்படிதான் இது கவனிக்கல மனோ வியாபாரம் வியவரிக்கிறார். ஆபாசமாத்திரம் இது ஆத்மனா தேவானாம் திசையிலது. அந்த ஆத்மாவுடைய ஒரு துணி கூட புலன்களுக்கு வராது. மனசாவது ஏதோ அது பிரதிபிம்பம் மனசுல உறுப்புகளை ஏற்படுறதுன்னு அதான் தெரிவிக்கிறான். இந்த புலன்களுக்கு வருங்க அவங்க ஒரு ஆபாசம் ஒரு நிழல் கூட அது ஏற்படாது. எவனாது மனசோதி பூர்வமற்றது வேகமாக செல்லக்கூடியதான மனசை விட அது முன்னாலேயே இருக்கோ. பூர்வமற்றதுன்னா பூர்வம் கட்டம்னு அர்த்தம். முன்னாலேயே அங்கே இருக்கோ முன்னால அங்கே போய் இருக்கிறது அங்கேயும் இருக்கு. வெறும் வேகமா அங்கே போனா இருக்க முன்னால அவர் அங்கே இருக்கார். அவருக்கு எப்பவுமே அங்கே இருக்காரு தெரிஞ்சுக்கலாம். அவர் இல்லாத இடம் இல்லை. அதனால பூர்வமேவம் ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ அதே மாதிரி எங்கவும் இருக்கு. சின்ன குழந்தை எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி அப்படியே வெட்ட வழியில போயிட்டே இருக்கிறப்ப நம்ம கொண்டு இருக்க சந்திரனும் வேகமா போறான்னு நினைக்கும். ஆகாசம் சந்திரனை பார்த்தா நடக்கும். இது நடந்துட்டே இருந்தாங்க சந்திரனும் இருக்கிறதால போறா போல ஒரு பிராந்தி. அதே விட இந்த மனசு வேகமா போய் பார்க்கறது அந்த ஆத்மா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். பிரம்மலோகத்துக்கு போறோம். அந்த ஆத்மா அங்கே இருக்காரு. நீ எப்ப போறீங்க கேட்டா போல இருக்காங்க. அதோ சர்வவியாதி ஆத்ம தத்துவம். அதனால என்ன சொல்லுங்கண்டா இந்த ஆத்ம தத்துவமானது சர்வவியாதி என்ன இருக்கு. அந்த ஆத்ம தத்துவமானது சர்வ சம்சார கர்ம வர்ஜிதம். சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான கர்மங்கள் பிறப்பு இறப்பு கலப்பணம் புண்ணி போறது இப்படிப்பட்டதான ஒரு விதமான சோகம் மோகம் பசி தாகம் இதெல்லாம் சம்சார கர்மங்கள். இதெல்லாம் ஒன்னும் அந்த ஆத்மா தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் உபாதி கலப்பு இல்லாதான ஸ்வரூபத்தில் அதிக்கிரியமேவசே ஒரு விதமான அசைவலும் ஒரு விசாரமும் இல்லாது என்ன பண்றது உபாதியினால செய்யப்பட்டதான சர்வா சம்சார வித்தையா எல்லா சம்சாரம் ஆத்மகெல்லாம் அனுபவத்தீய அனுபவிக்கிறா போல யாருக்கு அவிவேகினா மூடாளான ஜீவர்களுக்கு மூடாளான அந்த ஆத்ம தத்துவத்தை அறியாத ஜீவர்களுக்கு என்னடா அமே கருவத பிரதிவேகம் நான் வேலை நீங்க வேலை அவர் வேலை அவள் வேலை அப்படின்னு ஒரு வேலை. ஒவ்வொரு சரீரம் பார்க்கறதும் அந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறதா நாம் நினைக்கின்றோம். மூடாளா இருக்கிறதா எல்லா சரீரத்திலும் ஒரு ஆத்மா தான். அது சம்சார சர்வ சம்சார கர்வகர்த்திகளா இருக்கு. அது நிர்வாகிக்கமா இருக்கு. இன்னும் வியாபித்துக் கொண்டிருக்கு. அப்படி எனக்கூடியதான எண்ணம் இல்லாததான மூடாது அதான் நினைக்கின்றதா இந்த சரீரம் எனக்கூடியதான உபாதியை வைத்துக் கொண்டு இந்த உபாதியில ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் சேர்ந்து கருவில் கொண்டிருக்கார்கள். அதனால சர்வ சம்சார வித்தியா அனுபவத்தீங்க அனுபவிக்கிறா போல அவிவேகினாம் சம்சார வித்திரிகள்னா சோகம் மோகம் பசீதாகம் பிறப்பு இறப்பு வளர்தல் குடி போறது கவத்தனம் இப்படின்னு இதெல்லாம் இந்த சரீர
வாக்கியத்தை வச்சிருக்கோம். பிரதிவேகம் பிரத்யவகாசது அவளுக்கு ஒவ்வொரு சரீரத்திலையும் அந்த ஆத்மா இருக்கிறதாக காணப்படுகிறது. அதுதான் சொல்றார் தத்பாவதா அஞ்ஞானத்யேதி ஓடுகின்ற எல்லா பொருள்களையும் தாண்டி நிற்கிறது அப்படின்னு சொல்றாரு. தத்பாவதா திருதங்கத்ததா வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான மனுஷால விட அஞ்ஞான அனாத்ம விலட்சணான அனாத்மாவுக்கு மாறுதலான அனாத்மாவுக்கு அஞ்ஞான ஆத்ம விலட்சணான ஆத்ம விலட்சணமான பதார்த்தங்கள் எவ்வளவு மனசு குலங்கள் இவையெல்லாம் சரீரம் இவையில்லை. இப்படிப்பட்டதான அஞ்ஞான ஆத்ம விலட்சணான ஆத்மாவோட வேறானதான மனோ வாக் இந்திரிய பிரவருத்தின மனசு வாக்கு புலங்கள் இவையோட விட எல்லாத்தையும் அதித்திய தத்தீவ இதெல்லாம் தாண்டி போறா போல இருக்கான். சர்வ வியாபகமா இருக்கப்ப மனசும் போறது புலங்களும் போறது எல்லாம் போறது இவைகளை தாண்டி அவர்கள் இருக்கா போல. சாந்திராபன் நகராக தாண்டி ஓடிக்கோல இதெல்லாம் அவன் எல்லாம் ரங்கி வச்சுட்டு போறாரு. எல்லாரும் விட ஆத்மாதான் நம்பர் ஒன். பின்னால மனசு பின்னால வரும் அப்படின்னு நினைச்சா ஓடுறா போல அது முன்னாலே அந்த விதி போட்டு அங்க நிக்கிறார் ஆத்மா. அங்கேயும் இருக்கார், சாப்பிடும் போட்டும் இருக்கார், நமக்கு எல்லாம் சொன்னார் அங்க இருக்கா போல காணப்படுறத அவர் எப்பவும் இருக்கார். அங்கே விவார்த்தம் வயனே வயது அங்கேன் அஞ்ஞான் அத்தியேதிவாங்கிறது என்ன ஓடி இவாளை விட வேகமா போய் நிற்கிறா போல நிற்கிறா போல அங்க நின்று இருக்காரு சார். அவ்வளவுதான் மட்டும் அவருக்கு ஒரு விதமான மாறுதலும் இல்லை, ஒரு விதமான பிரிவும் அவரிடத்துல இல்லை. ஆகையால் இவரெல்லாம் ஓடும்போது இவளுக்கு முன்னாலேயே அங்கே இவர் காணப்படுவதனால நமக்கு என்னமோ இவரை விட முன்னால அவ போனா போல ஒரு அறிவு ஏற்படுகிறது. அவ்வளவுதான். அவர் அசையாமல் இருக்கார். தஸ்மின் அந்த ஆத்ம தத்துவத்தில் தஸ்மின் ஆத்ம தத்துவ அது என்ன சதி நித்திய சைதன்ய ஸ்வபாவே எப்பொழுதும் தத்ரூபமாகவும் நித்திய சைதன்ய ரூபமாகவும் ஒரு நாளும் ஆகல சைதன்ய ரூபமா இருக்கக்கூடியதான அவரிடத்தில் மாதரிஸ்வா தஸ்மின்னே நாடுது. இப்ப மாதரிஸ்வா மாதரிஸ்வாங்கிற பதத்துக்கு வாயு மாதரிஸ்வாங்கிற பதத்துக்கு வாயு சர்வ பிராண கிருத்ரியாத்மகா வாயுன்னா வெளியில இருக்கிற காற்று மட்டும் இல்ல பிராணகிருத்து எத்தனை பிராணங்கள் இருக்கக்கூடியதான எத்தனை மனுஷியால் இருக்காளோ எத்தனை ஜீவர்கள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் எந்தெந்த கிரியை இருக்கோ அந்த கிரியாஸ்வரூபமாக இருக்கிறவர் அதான் சூத்ராத்மான்னு இரண்டு சூத்ராத்மாங்கிறது அவர் அந்த சர்வ பிராணகிருத்ரியாத்மகா யதாத்ரயானி காரிய கரண ஜாதானி எந்த அந்த இரண்யங்கள் தரையை ஆசிரித்து சூத்ராத்மாவை ஆசிரித்து நம்ம காரிய கரணங்கள் இந்த சூழ சரீரங்கள்லாம் போக்கப்பட்டிருக்கோம். வெறும் காத்துல ஐயாயிரம் சொல்றான் பெரிய அந்த சஞ்சாரியில அது பிராணா இந்த சரீரத்துக்குள்ள இருந்தா வாயுக்கு பிராணம்னு போறான். சரீரத்துக்கு வெளியில போறதுன்னா பிராணம் இல்லைங்கிறான். இந்த பிராணங்கிற கான்செப்ட் வேற நம்ம சரீரத்துக்குள்ள சூத்ராத்மாங்கிற ஒரு கான்செப்ட் வேற. வெறும் காத்து மட்டும் பிராணம் இல்லை, காத்து வேற இந்த பிராணங்கிறது வேற ஒரு தத்துவம். அது இந்த சரீரத்துல லிங்க சரீரம் இருக்கிற மாதிரியும் நமக்கு இருக்கு. இங்கிருந்து பரலோகம் போறப்போ அது போறது. அதனால அந்த பிராணனுடைய ஸ்வரூபம் காத்து மாதிரி அகப்பட்ட போதிலும் அது வேற ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தான் இல்லைன்னு சேர்த்து கணக்கியா இருந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தொட்டுதான் இந்த சரீரத்துல இல்லாம நடக்கும். அந்த ஆத்ம தத்துவத்துலதான் எல்லா பிராணிகளும் போக்கப்பட்டிருக்கான். ஓதப்புறோத பாவம்னா இந்த திருத்த நடுக்க இந்த வட்டத்துல எப்படி நூலை எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னிட்டு இருக்க அதையினால் எல்லா பிராணிகளும் அந்த சூத்ராத்மாவில பின்னப்பட்டிருக்கா. சூத்திரம்னு பேரு. இந்த ஒரு கான்செப்டுக்கு பேரு சூத்திரம்னு பேரு. திருநகர்னு பேரு. சர்வத்திய ஜகதா விகாரம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளையும் எல்லாத்தையும் அதான் தாங்கி நிற்கிறது, அதான் தாங்கிறது. அதான் மாதரிஸ்வான்னு அவர் அதா மாதரிஸ்வாதி அப்படின்னு மாதரிஸ்வான எல்லா பிராணிகள்னு சொல்லலாம். எல்லா பிராணிகளுக்கு அபஹா அபஹாங்கிற பகுதிகளை கருத்தா கர்மானி கர்மான என்ன பிராணினாம் இதை விட சிம்பிளா இருக்கு.
பதம்பதமா இருக்கும் சொல்ல. அப்படின்னா கர்மாக்கள் அர்த்தம். கர்மான்னு என்ன அர்த்தம்? இந்த பிராணிகள் உயிரினங்கள் இருக்கு, அது ஏதோ கேன்சல் பண்றதே இல்லையா? பக்தர் சொல்ற நான் பூஜை பண்றேன், கர்மாக்களை பிரயோகம் பண்றேன், ஹோமத்தை சின்ன சின்ன குழந்தைகள் சொப்பு வச்சுட்டு விளையாடுற போல அதை பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த பகவான் தான் நம்மளை காப்பாற்றணும். என்னவோ மற்ற இடம் கிரியாயிரம் மற்ற இடம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்ச வரைக்கும் இதை கல்பசூத்திரங்களை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இப்போ இந்த மந்திரம் சொல்லணும். ஆனா சர்வஜமா அந்த பகவானுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? அதனால சாஸ்திர ஞானங்களை எல்லாம் வாசித்து என்ன தெரியுங்க, அது நாம் பண்ணக்கூடியதான காலங்களே சந்தியாகம் பண்றோம், அது பண்றோம் இது பண்றோம். நான் ஜபம் பண்ணிட்டு ஒரு கர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கேன். அந்த மக்கள் ஜபம் பண்ணினேன், இந்த மக்கள் ஜபம் பண்ணினேன், அதை பாராயணம் பண்ணினேன், இதை பாராயணம் பண்ணினேன். என்ன எல்லா சாஸ்திரம் வாக்குகள் பார்த்தோம். இவர்களுக்கு எட்டு நிற்கிறதே ஆசைகள். அதுவாக என்னோட ஏக உருளத்தே தேக லட்சியம் எதுக்காக தொலைவட்டும் அப்படின்னு தன்னுடைய பிரகாசத்தை காட்டினால் இந்த ஜீவன் சௌக்கியமா இருப்பான். அதாவது தாவப்பரியந்த பக்தி தான் வேணும். அதனால நான் பண்றேங்கிற ஒரு கர்வம் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதனால பிராணியால் கேட்டா லட்சணாது பாவத்துக்கு நான் இது ஜம்மனு பாராயணத்துல அப்புறம் 10 வருஷம் கட்டிட்டு நான் நடுவில் உட்கார்ந்து யாரும் தொடப்படாதுன்னு நான் மதியா இருக்கேன். அதனால பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு சொல்லுங்க, இது பக்தி ஆலோசனை இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா அந்த ஆத்ம தத்துவம் எண்ணிக்கை இருக்க பிரகாசிக்கல. அதனால இது அதிருஷ்டம். ஆத்ம ஜானம் வந்து மோட்சத்தை அடையிறதுங்கிறது திருத்த பிரயோஜனம். ஆத்ம ஜானம் எப்ப வரப்போறது எப்படி வரப்போறது அது ஈஸ்வரர் அனுப்புறாங்க அதிருஷ்டம். ஆகையால் கர்மாணி பிராகுணாம் ஏகாலட்சணாமி அக்னி ஆதித்ய பஞ்சமாதீனாத் ஜலன தஹன பிரகாச அபிவர்த்தனாதி லட்சணானி ததாதி விபஜதி நெருப்புக்கு எரிக்கணும், எரிக்கணும். நெருப்பு என்ன வேணாம், அது எல்லாத்தையும் எரிக்கணும், தகனம். அதோட மட்டும் இல்ல பிரகாச சக்தியோட வரணும். இவைகள்லாம் நெருப்புக்கு நெருக்கம் யாரு உமக்கெல்லாம் இது நீங்க காணிக்க பண்ணணும், மழை யாரு நீ என்ன பண்ணணும், ஜலத்தை கொட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அங்க பிரிச்சு கொடுத்திருக்காரு. ஆதித்ய அக்னி, ஆதித்ய பர்ஜன்யாதீனாம், அக்னி என்ன சூரியன் என்ன, மழை என்ன இவனுக்கு ஜலனம், அக்னிக்கு ஜலனம், சூரியனுக்கு தகன பிரகாசனம், அக்னிக்கு தகனம் வச்சுக்க சூரியனுக்கு பிரகாசனம், பர்ஜன்யம் பர்ஜன்யம் மேகங்கள், மேகங்களுக்கு என்ன வேலை அபிவர்த்தனம் இத்தியாதி லட்சணாமி இப்படிப்பட்டதான கர்மாக்களை ததாதி விபஜதி பிரித்து பிரித்து கொடுக்கிறார். நீங்க இந்த காரியம் பண்ணணும், நீங்க இந்த காரியம் பண்ணணும், நீங்க இந்த காரியம் பண்ணணும். நான் சொல்றபடியும் நீங்க கவனிச்சா இருக்கணும். ஒரு நாளைக்கு நேருக்காகவே இன்னைக்கு நான் எரிக்க மாட்டேன், சுத்தம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு அவருக்கு சூத்திராத்மாவான உலகத்தை வந்து பண்ணும்போது இன்னும் நாளைக்கு என்ன வேலை கொடுத்திருக்கார் யார் ஐயத்திலா இல்ல, அவன் அந்த காரியத்தை பண்ணும்போது பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா ஏகாத்மா சுவாபவதே ஏகோதேதி சூர்யா ஏகாதித்யாவதி பஞ்சமா அப்படின்னு அவளால் இந்த வருஷம் கொடுக்கறது மட்டும் இல்ல, நான் கேட்கிறது அதாவது அதுக்கப்புறம் அவள் பண்றாதான் வேலை பார்த்துக்கிறார். பண்ணலன்னு என்ன தலை எடுத்துருவார். அவ்வளவு விசுவாசம். சர்வாய் காரியகரணா விஸ்திரியா காரியகரணாதி விஸ்திரியா இவ்வுலகத்தில் நடக்கக்கூடியதான எல்லா சரீரத்துல நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நித்திய சைதன்ய ஆத்மஸ்வரூபே. அந்த சைதன்யம் எனக்கூடியதான ஒரு ஆத்மா எப்பொழுதும் நம்ம சரீரத்தில் இருக்கும் பொழுது சர்வாத்மத போது எல்லாவற்றையும் ஆத்மதம். கண்ணை பார்க்கணும்னாலும் சைதன்யம் இருக்கணும், காது கேட்கணும்னாலும் சைதன்யம் இருக்கணும், சாப்பிட்டது உட்கொண்டது ஜீரணமாகணும்னாலும் அது சைதன்யம் இருக்கணும். எல்லாத்துக்கும் அதனுடைய ஆத்மதான் அதனுடைய ஆகாங்கம் இருக்கு. இது சத்தேவ பவந்தி, ஆத்மா இருந்தால் எல்லா காரியமும் ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த மக்களுக்கு என்ன தெரியுங்க, வேணரோகோட தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் ஆத்மா ஒரு விதமான அசைகளும் இல்லாமல் ஏகமாகவும் சர்வ வியாபிதமாகவும் இன்பும் இருக்கு. அது ஒரு உபாதியோடு சேரும் பொழுது அந்த உபாதியாக மனுஷனுக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு மற்ற எல்லா வேலைகளும் செய்வதற்கு உதவுகிறது அப்படி. ஆனா அஞ்ஞானிகளால ஒவ்வொரு சரீரத்திலையும் அந்த ஆத்மா தனித்தனியா இருக்காக கருதப்படுகிறது. உபாதிகமான ஸ்வரூபமும் தெரியாது, சோபாதிகமான ஸ்வரூபமும் தெரியாது. அந்த சோபாதிகமான ஸ்வரூபத்திலேயே அவர் சர்வவியாபகமாக இருக்கும்போது இந்த மனசோ புலன்களோ அதை அடையணும்னு எவ்வளவு வேகமாக இது செயல்பட்ட போதிலும் அதற்கு முன்னாடியும் அங்கேயும் வியாபகமாக ஆத்மா இருக்கு. வேகமாக மனசு இங்க பிரம்மலோகத்துக்கு போனாலும் அந்த பிரம்மலோகத்துல ஆத்மா முன்னாலேயே இருக்கு அப்படின்னு இவங்களால அதை அங்க போய் அடைய முடியவில்லை.
விட மட்டுமல்ல, அவர்தான் அந்த ஆத்ம தத்துவம் தான் மற்ற எல்லா சூரியன் சந்திரன் அக்னி மற்ற எல்லா பதார்த்தங்களுக்கும் எப்படி தெரிவித்துக்கொள்ள இருந்து கொண்ட இந்த புலன்களை எல்லாவற்றுக்கும் தங்கள் காரியத்துக்கு சகாயப்படுகிறாரோ அப்படி மற்ற பூட்டங்கள்லாம் இருக்கிறதோட அக்னி ஆதித்யம் இவர்களெல்லாம் அவர்களுக்கு அந்தந்த கர்மாக்களை கொடுத்து அதை நடக்கும்படி பண்ணுகிறார் அப்படின்னு ஆத்மஸ்வரூபம் சர்வாஸ்பதம் சர்வவியாபகம் ஏகம் சுத்தம் சர்வசந்தான வண்ண வர்க்கிதம். அதுல சொன்னது அப்படின்னு முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்ததில்ல, அப்பவே எனக்கு தெரியாது 5 வருஷம் ஆகணும் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்த மக்களுக்கு இருக்குன்னு ரெஃபரன்ஸ் போட்டுக்கலாம். எல்லாரும் இந்த மக்களுக்கு விபரணைகளுமே தெரியாது அப்படின்னு 4வது மந்திரத்தை ஆத்மவன் பூர்வவர்த்தது தத்தாவதோ அஞ்ஞானத்யேதி திஷ்டதே தன்னமோ வாதவிஸ்வாததாதி